ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு பல்லுயிர். அசை போடுறது அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை நீங்கள் ஆஃப்லைட் எப்போ கேட்டிருக்கீங்க? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற பிளாக் பக் உட்காந்து அசை போட்டுருக்கு. இந்த மாடு, மான் இது மாதிரியான விலங்குகளுக்கு இயற்கையே கொடுத்த வரப்பிரசாதம் தான் அசை போடுறது. ஏன்னா காட்டில் இது அலைந்து திரிந்து அதனுடைய உணவை தேடிட்டு இருக்கும்போது அது சுற்றி பயங்கரமான டேஞ்சர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு புலி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிடைக்கிறத டப்பு டப்பு டப்புன்னு இதை சாப்பிட்டுட்டு ஒரு டெம்பரரி ஒரு பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எங்கே அதுக்கு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுதோ அங்கே உட்காந்து இது மாதிரி அசைப்படும். இதை நான் ஐஐடி மெட்ராஸில் கொஞ்ச நாள் பணியாற்றிட்டு இருந்தப்ப பார்த்தேன். பாருங்க, முழுங்கிடுச்சு ஒன்று, இன்னொன்று இப்போ வெளியே எடுக்குது பாருங்க, எடுத்து சாப்பிடுது. இது மாதிரி அதை எடுத்து எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு அப்புறம் ஒரு பர்மனண்ட்டான உணவு குழாய்க்குள்ள அனுப்பி அதை செரிமானம் பண்ணுதுங்க. அதுக்கு தான் அசை போடுறது அப்படின்றது. இதை சிந்திக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறது உண்டு. கவிஞர்கள் அசை போட்டால் கவிதை வரும், காதலர்கள் அசை போட்டால் இசை வரும், கவர்மெண்ட் அசை போட்டால் டேக்ஸ் வரும். அது மாதிரி அசை போடுறது நல்ல திண்ணி பண்டாரங்களா இருக்கிற பசங்களை பார்த்து ஏன்டா மாடு மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றது உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வார்த்தைக்கு வேற ஏதாவது பிரயோகம் இருக்கா?